என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று நீ கேட்டு முடிக்கும் வேளையில் உன் குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திக்கின்ற உன் வாழ்க்கையில் உன் குலதெய்வத்தை நீ மனதார நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றாய். எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும், எத்தனை தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைப்பதாக உணர்ந்தாலும், நம்முடைய குலதெய்வத்தின் அருள் நமக்கு இருந்தால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கப் போகின்றது? அப்படிப்பட்ட உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு மூத்த நபரின் மீது மன வருத்தத்தில் வந்திருக்கின்றது. அவர்களின் மீது ஒரு மனக்கசப்பில் உன் குலதெய்வம் வந்திருக்கிறது என்றால் இதனை நீ உடனடியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை சர்வ நிச்சயமாக என் குழந்தை சட்டென என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் குலதெய்வத்தின் அன்பையும் அருளையும் பெற்று நல்லதொரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கவா செய்கிறது? ஆனால் இப்பொழுது நடக்கின்ற விஷயம் வேறு. இது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு மூத்த நபர் செய்த ஒரு விஷயம். இவர் செய்த இந்த தவறினால் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிப்பிற்கு உள்ளாகி நிற்கின்றது. ஒட்டுமொத்த குடும்பமும் வேதனைக்கு ஆளாகி நிற்கின்றது. இவர் அப்படி என்ன செய்து விட்டார்? எதனால் குலதெய்வம் கோபமடைந்து நிற்கிறது என்பதனை நிச்சயமாக இன்றைய என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சூழ்நிலைகள், இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது எங்கோ உன் வாழ்க்கையில் ஒரு தவறு நடக்கிறது என்று உனக்கு புரிகிறதா? ஏதோ ஒன்று தவறான விஷயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்று உனக்கு உணர்கின்றதா? என் தங்கமே, நிச்சயமாக நீ இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொன்ன பிறகுதான் இது உனக்கு தெரிய வேண்டும் என்ற விதி இருந்தால் நீ எதையுமே பெரிதாக கண்டு கொள்ளாமல் இருக்கிறாய் என்றுதானே அர்த்தம். உனக்கு வருகின்ற கஷ்டங்களையும் நீ பெரிதுபடுத்தவில்லை, உன்னுடைய குடும்பம் படுகின்ற இன்னல்களையும் நீ பெரிதுபடுத்தவில்லை என்றுதானே அர்த்தமாகிவிடும். என் குழந்தையே, இந்த நிலையை மாற்ற வேண்டும். இப்பொழுது என்னவாக உன் குடும்பத்தின் சூழ்நிலைகள் இருக்கின்றது, அங்கு என்ன தவறு நடக்கிறது என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ உணர வேண்டும். உனக்காக எப்பொழுதுமே உன் அப்பன் கருப்பன் நான் வருவேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனியும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நீ கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள். தேவையில்லாத விஷயங்கள், தேவையற்ற எண்ணங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும். இனி வரக்கூடிய சந்தோஷங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ உணர வேண்டிய நேரம். கருப்பன் இதனை உனக்கு எடுத்துச் சொல்ல வந்துவிட்டேன். கருப்பன் இதையெல்லாம் உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். அப்படி இருக்கும் நேரத்தில் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடாது. உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும் அல்லவா? எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நீ உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நினைத்து கொண்டிருக்கின்றாய். பிரச்சனைகள் வெளியிலிருந்து வந்தாலும் சரி, குடும்பம் ஒற்றுமையாக இருந்து விட்டால் போதுமல்லவா? குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் சரியாக இருந்து விட்டால் போதுமல்லவா?
என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இங்கு நடப்பது வேறு. இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. யாருக்குமே எதுவுமே சரியாக நடக்கவில்லை. யார் எந்த விஷயத்தில் காலடி எடுத்து வைத்தாலும் அந்த விஷயம் அவர்களுக்கு சரியாக நடந்து விடவில்லை. யார் எதை செய்தாலும் அதில் அவர்களுக்கு உறுதியான மாற்றங்கள் நிச்சயமாக கிடைத்து விடவில்லை. என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று இங்கு ஒருவருக்கும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அதிலும் சிலருக்கு நாம் எவ்வளவுதான் சுறுசுறுப்பாக இருந்திருந்தாலுமே, நாம் எவ்வளவுதான் விடாமுயற்சியோடு ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்கி இருந்தாலுமே அதுவெல்லாம் கடைசியில் நமக்கு கிடைக்காமலேயே போய்விடுகின்றது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு விஷயமும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற எல்லாமும் இனி இந்த கருப்பன் உனக்கு அடையாளப்படுத்திவிட்டால் நிச்சயமாக அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் உன்னிடத்தில் இதனை நான் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றிலும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு தவறு உன் வீட்டில் நடந்திருக்கின்றது. அந்த தவறுக்கான பலனைத்தான் நீங்கள் எல்லோருமே அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த பலன் உன் குலதெய்வத்திடமிருந்து கிடைத்திருக்கிறது எனும் பொழுது நிச்சயமாக இது அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். குலதெய்வம் தன் பிள்ளைகளை ஒருபோதும் தண்டிக்காது. ஆனால் ஒருவரினுடைய செயல்கள் எல்லை மீறும் பொழுது, ஒருவர் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கட்டத்தை தாண்டும் பொழுது நிச்சயமாக அது அவர்களினுடைய வாழ்க்கையையும் அவர்களினுடைய எதிர்காலத்தையும் மிகப்பெரிய பாதிப்பிற்கு உள்ளாக்கிவிடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இன்று ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் வயது மூத்தவர். இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் அவருக்கு ஒன்றுமில்லை. ஆனால் தன் குடும்பம், தன் வருங்கால சந்ததி இதனால் பாதிக்கப்படும் என்ற எண்ணம் சிறு துளியளவு கூட இல்லாமல் அவர் செய்த இந்த விஷயம்தான் இன்று இந்த கருப்பனை உன்னிடத்தில் பேச வைத்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளும் உனக்கு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாமும் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு இது போன்ற விஷயத்தை ஒருவர் செய்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் செய்த தவறுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் என்று சொன்னவுடன் உனக்குள் வருகின்ற கோபம் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் இதையெல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி புரிய வைக்க முடியாத நிலை. தான் செய்வது மட்டும்தான் சரி என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, அப்படி அவர்கள் என்ன விஷயத்தை செய்திருப்பார்கள் என்று யோசிக்கிறாயா? உனக்கு சொல்லத்தானே கருப்பன் வந்திருக்கின்றேன். இவர் செய்த காரியம் என்னவென்று உனக்கு சொல்லத்தானே உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். குலதெய்வத்திடமிருந்து இந்த மன வருத்தத்தை பெற வேண்டிய காரணம் இவர்கள் செய்த இந்த காரியம். அப்படி என்ன செய்து விட்டார்கள் தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற வயது மூத்த ஒருவர் உன்னுடைய குலதெய்வத்தை சந்திக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த குடும்பமும் நினைக்கும் பொழுது அதற்கு மிகப்பெரிய தடங்களை விதித்திருக்கின்றார். இப்பொழுது தேவையில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம், அல்லது அதற்காக உன் குலதெய்வ கோவிலுக்கு எதையாவது செய்வதற்காக யாரேனும் உன்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுது இப்பொழுதெல்லாம் ஒன்றுமில்லை, முடியாது என்பது போல குலதெய்வத்தை அவமதிக்கக்கூடிய செயலாக ஒரு விஷயத்தை
உன் வீட்டில் இருக்கின்ற வயது மூத்த ஒருவர் செய்திருக்கின்றார். இவரினுடைய இந்த செயல்பாடுகள்தான் உன் குலதெய்வம் இப்பொழுது மன வருத்தத்தோடு உன்னுடைய வீட்டில் சில கஷ்டங்களை கொடுப்பதற்கு காரணம். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ நினைக்கலாம், அப்பா கருப்பா, அவர்கள் செய்ததற்கு குலதெய்வம் எதற்கு எங்களை கஷ்டப்படுத்துகிறது என்று நினைக்கலாம். குலதெய்வம் எனக்கு நல்லதை அல்லவா செய்திருக்க வேண்டும், எதனால் கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, உன் குலதெய்வம் இப்படி செய்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்ன தெரியுமா? நீ ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய தருவாயில் இருக்கும் பொழுதுதான் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி உன்னை தேடி வந்தார்கள். அது உன் குலதெய்வமே அவர்கள் ரூபத்தில் உன்னை தேடி வந்ததற்கான அர்த்தமாகும். அந்த நேரத்தில் அவர்களை அவமதித்தது நிச்சயமாக மிக பெரிய அளவில் உன் குலதெய்வத்திற்கு மன வருத்தத்தை கொடுத்து விட்டது. வெற்றியை கொடுக்க தேடிச் சென்ற நேரம் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? அதை அவர்களால் சகித்து கொள்ள முடியாது. உடனே அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள்? நாம் தேடிச் சென்றோம், நம்மை அவமதித்து விட்டார்கள், இனி அவர்கள் நம்மை தேடி வரட்டும், அதன் பிறகு அவர்கள் வெற்றியை நாம் அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று எண்ணிவிட்டார்கள். உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்கும் இது உனக்கு கிடைத்தே தீர வேண்டிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அதை தடைப்படுத்துவதற்கு ஒருவர் நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக உடனே அதனை என்னவென்று தீர்த்து விட வேண்டும் அல்லவா? அதனால்தான் கருப்பனும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன் குலதெய்வம் இந்த கருப்பனாக இருக்கும் பட்சத்தில் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியமான உண்மைகள். உன்னை தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய உண்மைகள் என்பதனை மறந்து விடாதே. குலதெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வரும் பொழுது அவர்களை அவமதிப்பு செய்தால் நிச்சயமாக அது அவர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கத்தானே செய்யும். அதைத்தான் அப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் உன்னை தேடி வந்த தெய்வத்தை அவமதிப்பு செய்திருப்பது உண்மை என்றால், உண்மையில் உன்னுடைய வீட்டில் வயதான ஒருவர் இது போன்ற செயல்கள், அப்படி இல்லை என்றால் எதையாவது தெய்வத்திற்கு செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுதெல்லாம் தடங்கல்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். எதையுமே செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவார்கள். தெய்வம் நமக்கு என்ன செய்ய போகிறது, நாம் உழைத்தால் நமக்கு சாப்பாடு என்று சொல்கின்றவர்கள் யாரேனும் உன் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த நொடி புரிந்து கொள். நமக்கு உழைப்பும் முயற்சியும் இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த வெற்றியை பெறுவது என்பது தெய்வத்தின் அருளால் நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உணர்ந்தவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை இந்த வாழ்க்கையில் பெறுகிறார்கள். உணராதவர்கள் என்ன நடந்தும் அதை புரியாதவர்களாகவே கடைசி வரையிலும் இருந்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இனிமேலும் என் குழந்தை, எதற்கும் கலங்காதே. உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமும் இனி என்றும் என்றென்றும் உனக்கு என்னவாக மாறுகிறது என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள். அது போதும். கருப்பன் சொன்னது போல என் குழந்தை, அவர்கள் தடங்கல்களை விதித்தாலும் உன் குலதெய்வத்தை நீ தேடிச் சென்றால் உனக்கு வெற்றி நிச்சயம். எந்த தெய்வத்தையும் மனதில் நினைத்துவிட்டு அவர்களை வணங்க மறக்காதே. இன்னொருவர் சொல்கிறார் என்பதற்காக அந்த விஷயத்தை செய்யாமல் நீ விட்டு விடாதே. நினைத்ததையெல்லாம் வாழ்க்கையில் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. நாம் நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணம் வேண்டும். நம்மை தேடி வருகின்ற தெய்வத்தை நாம் அவமதிப்பு செய்யக்கூடாது என்ற எண்ணம் வேண்டும். அது இருந்தால் போதும். இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தியே தீர தெய்வம் வரும் என்பதனை நீ மறக்காதே. என்றும் இந்த கருப்பனின் வார்த்தைகள் பொய்க்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.